ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கிளவுட் சீடிங் அப்படின்னா என்ன? இந்த கிளவுட் சீடிங் முறை எந்த காலகட்டத்துல பயன்படுத்தப்படுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிளவுட் சீடிங் அப்படி இல்லைன்னா மேக விதைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது செயற்கை முறையில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மழை வர வைக்கிறது தான் இந்த கிளவுட் சீடிங் அப்படின்னு சொல்லப்படுது. இது மேகங்களுக்குள்ள சிறிய துகள்களை செலுத்தி அதன் மூலமா மழை அல்லது பனியை பெய்ய வைக்கக்கூடியதுதான் இந்த மேக விதைப்பு. இது சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயமா சொல்லப்படுது. -40°C வெப்பநிலையில இருக்கக்கூடிய சூப்பர் கூல் லிக்விட் வாட்டர் கொண்ட மேகங்களை செய்யறாங்க. இதுல உப்பு படிகங்களையும் பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த துகள்கள் நியூக்ளியாக செயல்பட்டு நீர் துளிகள் அதை சுற்றி பனிக்கட்டிகளா மாறிடும். அந்த பனிக்கட்டிகள் பெரிதாகி கனமாகி ஈர்ப்பு விசையின் காரணமாக மழையா பொழிய ஆரம்பிக்கும். உலக அளவுல இந்த கிளவுட் சீடிங் முறை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா UAE, அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல 1990களில் இந்த முறை தொடங்கப்பட்டிருக்கு. 2024ல 300 விமானங்கள் கிட்டத்தட்ட 1000 மணி நேரம் இந்த கிளவுட் சீடிங்க பண்ணிருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இப்ப வரைக்குமே 9 மாநிலங்கள்ல இந்த முறை பயன்படுத்தப்படுது. 2003ஆம் ஆண்டுல இருந்து 57+ தரை ஜெனரேட்டர்ஸ், அது மட்டும் இல்லாம 3 விமானங்கள் இந்த கிளவுட் சீடிங்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகாராஷ்டிராவுடைய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இந்த கிளவுட் சீடிங் முறை அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்க சூடான மேக பகுதியினுடைய அடிப்பகுதிகளில் இந்த கிளவுட் சீடிங் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. வேர்ல்ட் மெட்டராலஜிக்கல் ஆர்கனைசேஷனுடைய பரிந்துரைப்படிதான் இந்த கிளவுட் சீடிங் முறை அப்படிங்கிறது இந்த இடங்கள்ல செய்யப்பட்டிருக்கு. பாகிஸ்தான்ல சமீபத்துல நவம்பர் 15, 2024 அன்னைக்கு அங்க உள்ளூர்லயே உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தால கிளவுட் சீடிங் முறை அப்படிங்கிறது முதல் முறையா வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த இடங்கள்ல ஸ்மோக் நெருக்கடியை தவிர்க்கிறதுக்காக செயற்கை மழையை புரிய வச்சிருக்காங்க. இது சரியான வகையில மேகங்கள் இருக்கும்போது மட்டும்தான் இந்த கிளவுட் சீடிங் முறை அப்படிங்கிறது செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இயற்கையாகவே கூட மழை பொழிந்திருக்குமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. சீடிங் மெட்டீரியல் சரியான இடத்தை போய் அடைஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறதையும் கணிக்க இயலாது. இப்படி தற்போது டெல்லியில காற்று மாசு குறைக்கிறதுக்காக 3.2 கோடி செலவுல இந்த கிளவுட் சீடிங் முறை அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. ஆனா IIT கான்பூர் முயற்சி செஞ்ச இந்த விஷயம் தோல்வியில முடிஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. 6000 அடி உயரத்துல பறந்த விமானம் மூலமா அங்க இருக்கக்கூடிய மேகங்கள் மீது அந்த கிளவுட் சீடிங் செய்யப்பட்டிருக்கு. ஆனா ஈர்ப்பு தன்மை குறைவா இருந்த காரணத்தால மழை பொழிவு அப்படிங்கிறது ஏற்படாம கலந்துருக்கு. இந்த விளக்கத்தை IIT கான்பூரினுடைய இயக்குனர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு.